பொதுவாகவே விஜய் அவர்களுடைய படங்கள் பல பிரச்சனைகளை கடந்துதான் திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்த வழக்கமாகவே மாத்திட்டாங்க. அதுவுமே அவருடைய கடைசி திரைப்படத்திற்கும் இதே ஃபார்முலாவா அப்படின்னு பலருமே கேள்வி கேட்கும் வகையில தற்போது ஜனநாயகன் திரைப்படத்துடைய நிலை ஏற்பட்டிருக்கு. அதாவது இந்த படத்திற்கு தற்போது வழக்கு போயிட்டு இருக்கு. படத்துடைய சென்சார் சான்றிதழ் இன்னுமுமே வழங்கப்படாததால இன்று ரிலீஸ் ஆக வேண்டிய திரைப்படத்துடைய ரிலீஸ் தேதி தள்ளி போகிருக்கு. இன்னும் மறு ரிலீஸ் தேதியுமே அறிவிக்கல, ஏன் ஜட்மெண்டல் கூட வரல. சோ அதற்காக தான் ஒட்டுமொத்த ரசிகர்களும் பல பிரபலங்களுமே காத்துட்டு இருக்காங்க. சோ அதன்படி பாத்தீங்கன்னா இன்று இந்த திரைப்படத்திற்கு தீர்ப்பு வந்துவிடும், படத்திற்கு யூபிஏ சான்றிதழுமே கொடுத்து விடுவாங்க அப்படின்னு பல முன்னணி பத்திரிகை ஊடகங்களுமே தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில எப்படியோ சர்டிபிகேட் கொடுத்தா போதும்பா அப்படின்னு தளபதி ரசிகர்களுமே ஒரு பக்கம் செம்ம கடுப்புல இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த சென்சார் விஷயத்துல ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸுமே தளபதி விஜய் அவர்களுக்காக குரல் கொடுத்தாங்க. ஏன் பல அரசியல் கட்சிகள் கூட தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது தேமுதிகவில இருந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. விஜயகாந்த் சார் படங்களின் வாயிலாக தான் தளபதி விஜய் அவர்கள் சினிமாவுக்கே அறிமுகமானாரு. அந்த விசுவாசம் இன்றளவுமே தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்கு. இவருடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுற கோட் படத்தை முடித்த கையோடு கேப்டனுடைய கோவிலுக்கு சென்று ஆசீர்வாதம் வாங்கினாரு. அதே போல தற்போது ஜனநாயகன் படத்திற்குமே செய்தாரு. இப்படி தொடர்ந்து தேமுதிகவுடன் ஒரு நல்ல உறவுல தான் தளபதி விஜய் அவர்களுமே இருந்துட்டு இருக்காரு. சமீபத்துல கூட இந்த ரெண்டு கட்சியுமே கூட்டணி அமைக்க போவதாக ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. ஆனால் அது நிறைவேறாமலே போச்சு. இருந்தாலுமே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்காக பேசியிருப்பது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.